மகாபாரதத்தில் கர்ணன் எவ்வளவு வலிமை மிக்கவர் என்று உங்களுக்கு தெரியுமா? கர்ணனின் வலிமையை பற்றி அறிவதற்கு முன்னால் அஞ்சனை புத்திரன் அனுமானின் வலிமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 70 சிங்கங்களின் ஆற்றல் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு யானையின் வலிமைக்கு சமம். 10,000 யானைகளின் வலிமை ஒன்றாக சேர்ந்தால்தான் பாண்டவர்களில் ஒருவரான பீமசேனனின் சக்திக்கு சமம். 10,000 பீமசேனன் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்திரனின் வாகனமான ஒரு ஐராவதத்திற்கு சமம். 10,000 ஐராவதம் ஒன்றாக சேர்ந்தால்தான் இந்திரனின் சக்திக்கு சமம். மேலும் 1,00,000 இந்திரன் ஒன்றாக சேர்ந்தால்தான் அனுமனின் வலது கைக்கு சமம். அப்ப யோசித்து பாருங்கள், அனுமான் எவ்வளவு சக்தி கொண்டவர் என்று. அதாவது அனுமானின் ஆற்றலை கணக்கிடவே முடியாது. இவ்வளவு ஆற்றல் கொண்ட அனுமன் அர்ஜுனனின் தேர்கொடியில் இருந்த போதும், உலகையும் ஆளும் விஷ்ணு பகவானே தேரில் இருந்த போதும், அந்த தேரை தன் வலிமையால் 3 அடிப்பின்னுக்கு தள்ளியவன். அவனே பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த வீரன், சூரியபுத்திரன் வைகர்தனன், கர்ணன். இதனால் தான் கர்ணனின் வலிமை மற்றும் கர்ணனின் வீரம் யுகங்கள் தாண்டியும் பேசப்படுகிறது. கர்ணன் ஒரு மாபெரும் சகாப்தம். கர்ணனின் வலிமை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள்.